அமெரிக்காவில் இந்த வாரம் பவர்டு பை எஸ்டிபி மார்ட் அண்ட் யூனிஎக்ஸ் குரியர் அண்ட் கார்கோ. அமெரிக்க டாலரின் மதிப்பு 69.54 ரூபாயாகவும் தங்கத்தின் மதிப்பு கிராமுக்கு 41.72 டாலராகவும் உள்ளது. அமெரிக்காவில் தொடர்ந்து வரும் அரசு செயல்பாடுகள் முடக்கம் முடிவுக்கு வருமா? கவர்மெண்ட் ஷட்டவுன் என்று அழைக்கப்படும் அமெரிக்க அரசு செயல்பாடுகள் முடக்கம் 3வது வாரமாக தொடர்ந்து வரும் நிலையில் இதனை பல ஆண்டுகள் கூட தொடர தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் தொடர்ந்து வரும் அரசு செயல்பாடு முடக்கம் அந்நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க காங்கிரஸ் மறுத்து வரும் நிலையில் ஏற்பட்ட சிக்கலால் பல்வேறு அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கான நிதி மசோதா நிறைவேற்றப்படாமல் அரசு பணிகள் முடக்கம் நடந்து வருகிறது. இதன் காரணமாக ஏறத்தாழ 8 லட்சம் ஊழியர்களுக்கு ஊதியம் தரப்படாததால் அதன் மோசமான விளைவுகளை மக்கள் அனுபவித்து வருகின்றனர். டல்லாஸ் நகரில் உள்ள DFW தமிழ் நண்பர்கள் நடத்தும் தைப்பொங்கல் திருவிழா வருகிற 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேபோல் உங்கள் ஊரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அமெரிக்காவில் நிகழ்ந்த கார் விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் உயிரிழப்பு. மின்னசோட்டா மாகாணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த செல்வம் பாபு, அவரது மனைவி ரம்யா பாரதி மற்றும் அவர்களது 1 வயது மகள் தியாரா பாபுவுடன் வசித்து வந்தனர். ஒரு காரில் மூவரும் கேமரூன் நகரிலிருந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் பறந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த வேகத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்த கார் சின்ன பின்னமானது. விரைந்து வந்த மீட்புப் படையினர் காரின் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். இதில் சீட் பெல்ட் அணிந்திருந்த செல்வம் பாபு எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பினார். சீட் பெல்ட் அணியாமல் இருந்த அவருடைய மனைவி ரம்யா பாரதி காருக்குள்ளேயே பரிதாபமாக உயிரிழந்தார். லேசான காயமடைந்த 1 வயது மகள் தியாரா பாபு சிகிச்சைக்காக கான்சஸ் சிட்டி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீட் பெல்ட் அணியாததே ரம்யா பாரதியின் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் உயிரிழந்த சம்பவம் அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்க பிரதிநிதிகள் அவைக்கு பெண் சபாநாயகர் தேர்வு. அமெரிக்க பிரதிநிதிகள் அவையின் சபாநாயகராக நான்சி பெலோசி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் ஜனநாயக கட்சி சார்பில் நான்சி பெலோசியும் குடியரசுக் கட்சி சார்பில் கெவின் மெக்கர்த்தியும் போட்டியிட்டனர். இதில் 220 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று நான்சி பெலோசி வெற்றி பெற்றுள்ளார். நான்சி பெலோசி 2வது முறையாக இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே 2007 மற்றும் 2011ஆம் ஆண்டு வரை இவர் பிரதிநிதிகள் அவையின் சபாநாயகராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் பலி, 4 பேர் படுகாயம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டேரன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள கேளிக்கை மையத்தில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆண்கள் என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. இருப்பினும் 2 குழுக்கள் இடையே நடைபெற்ற மோதல் காரணமாக இச்சம்பவம் நடைபெற்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். சபரிமலை விவகாரம் அமெரிக்காவிலும் பரவியது போராட்டம். நாளுக்கு நாள் சபரிமலைக்குள் பெண்கள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. அந்த வகையில் இந்து கோவில்களை காக்க வேண்டும், இந்து மதத்தை புண்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிரிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் தருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுடன் நல்லுறவை கடைபிடிக்க முடியவில்லை என்றும் எதிரிகளுக்கு அந்நாடு அடைக்கலம் தருவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். உலகளாவிய பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் கூட்டாளியாக பாகிஸ்தான் உள்ளது. இதற்காக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆண்டுதோறும் நிதி உதவி அளித்து வந்தது. ஆனால் அந்த நிதி உதவியை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டு தனது சொந்த நாட்டில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளை பாரபட்சமின்றி ஒடுக்க தவறிவிட்டது என்பது அமெரிக்காவின் கருத்தாக உள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானை வெளிப்படையாக கண்டித்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு அளித்து வந்த கோடிக்கணக்கிலான நிதி உதவியை நிறுத்தினார்.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் டெம் எலிசபெத் போட்டியிடவுள்ளார். அமெரிக்காவில் பேட்ட பிரீமியர் காட்சிக்கு கட்டணம் அதிரடி குறைப்பு. அமெரிக்காவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ரஜினிகாந்த் படத்திற்கு பிரீமியர் காட்சி கட்டணம் $20 குறைக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு சிவாஜி படத்திற்கு $25 வசூலிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த ரஜினிகாந்த் படங்களுக்கு $25 அல்லது $30 பிரீமியர் காட்சிக்கு கட்டணமாக இருந்தது. இதேபோன்று பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க எங்கள் தமிரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது செந்தில். நன்றி, வணக்கம்.